இந்த ஒர்க் பிளேஸ் பென்ஷன் அல்லது பிரைவேட் பென்ஷன் தொடர்பில் ஒரு அதிர்ச்சியான அறிக்கை வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 26 பில்லியன் பவுண்ட்ஸுகள் சின்ன சின்ன பென்ஷன் பொட்டுக்களாக இந்த பிரைவேட் பென்ஷன் நிறுவனங்கள்ல கிளைம் பண்ணப்படாம இருக்கு. இதுக்கு காரணம் இந்த ஓய்வூதியத்துக்கு உரியவர்களுக்கும் இந்த ஓய்வூதியங்களை மெயின்டைன் பண்ணுகின்ற இந்த நிறுவனங்களுக்கு இடையில தொடர்புகள் இல்லாததான். பெரும்பாலான மக்களுக்கு தங்களுக்குரிய ஓய்வூதியம் இந்தந்த நிறுவனங்கள்ல இருக்கு என்றதே தெரியாமல் இருக்கிறது தான் அதிர்ச்சியான தகவலா இருக்கு. இதுக்குள்ள இந்த காணொலியை பார்க்கிற உங்களுடைய ஓய்வூதியமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒர்க் பிளேஸ் பென்ஷன் அல்லது பிரைவேட் பென்ஷனை எப்படி அறிஞ்சு கொள்றது, இது தொடர்பான தகவல்களை எப்படி பெறுறது, நாங்கள் ஓய்வூதியம் தொடர்பில் இன்னும் ஒரு செய்தியையும் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இங்கிலாந்து பொறுத்தவரையில 2 விதமான பென்ஷன்ஸ் இருக்கு. ஓய்வூதியம் ஒன்று ஸ்டேட் பென்ஷன், அரசாங்கத்தால வழங்கப்படுற ஓய்வூதியம். 2வது ஒர்க் பிளேஸ் பென்ஷன் அல்லது பிரைவேட் பென்ஷன், கம்பெனியால வழங்கப்படுற ஓய்வூதியம். இது ரெண்டும் தான் இங்கிலாண்டை பொறுத்தவரையில பிரதானமான ஓய்வூதியமா பார்க்கப்படுது. இந்த ஸ்டேட் பென்ஷனை பொறுத்தவரையில பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஒர்க் பிளேஸ் பென்ஷன் அல்லது பிரைவேட் பென்ஷனை பொறுத்தவரையில நிறைய குழப்பங்கள் இருக்கு, சரியான தெளிவின்மையும் இருக்கு. இது என்ன மாதிரி வேலை செய்யுது என்றதுல ஒரு குழப்பமான நிலைமை இருக்கு. இந்த காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இந்த லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த காணொலியை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் அவர்களுக்கும் இந்த தகவல்கள் போய் சேரும், அவர்களும் பயன்பெற்றுக் கொள்ளலாம். நன்றி. ஏன்னு சொன்னா லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனல்ல வர்ற காணொலிகளை பார்க்குற பெரும்பாலான ஆக்கள், கிட்டத்தட்ட 90% மேலான ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் எங்களுக்குமே வந்து ஒரு ஆர்வமாகவும் ஒரு ஊக்கமாகவும் ஒரு மோட்டிவேஷனமா அமையும். மேலும் மேலும் நல்ல தகவல்களை பெற்று நல்ல காணொலிகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் உருவாகும். அதனாலதான் கேட்டுக்கொள்றோம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலிகளை பாருங்க. இந்த ஒர்க் பிளேஸ் பென்ஷன் அல்லது பிரைவேட் பென்ஷன் என்றது இது கம்பெனியால, அதாவது நாங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம், அந்த எம்ப்ளாயரால வழங்கப்படுற பென்ஷன். இங்கிலாந்து சட்டப்படி ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனியில சேரும் போது அவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனியினுடைய ஒர்க் பிளேஸ் பென்ஷன்ல வந்து சேர்த்துக்கொள்ள வேணும். இதுக்கு அந்த எம்ப்ளாயி வந்து தகுதியானவராக இருக்க வேணும். என்ன மாதிரியான தகுதிகளை அந்த எம்ப்ளாயி வந்து பெற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னா, அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு ஒர்க்கர் என்ற கேட்டகரிக்குள்ள கொண்டு வர வேணும். இது சாதாரணமாகவே நாங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம்னு சொன்னா நாங்க அது ஒர்க்கராக தான் கருதப்படும். அப்படி இருக்க வேணும். அடுத்தது எங்களோட வயசு வந்து 22 வயதிலிருந்து பென்ஷன் எடுக்கின்ற வயது வரைக்கும் இடப்பட்ட வயதா இருக்க வேணும். அதே நேரத்தில் அட்லீஸ்ட் இயருக்கு ஒரு 10,000 பவுண்டுகளை உழைக்கக்கூடிய மாதிரியான வேலையில இருக்க வேணும். மற்றது யூசுவலா யூகேல வேலை செய்யறதாக இருக்க வேணும். இப்படியான தகமையில பெற்ற ஒரு ஒர்க்கரை, ஒரு எம்ப்ளாயியை அந்த முதலாளி, கம்பெனியினுடைய முதலாளி ஆட்டோமேட்டிக்காவே அந்த கம்பெனியினுடைய பென்ஷனுக்கு உள்வாங்க வேணும். இது சட்டத்தின்படி சொல்லப்படுது. இந்த பென்ஷனுக்கு எம்ப்ளாயி வந்து, அதாவது ஊழியர் வந்து தன்னுடைய பங்களிப்பை செய்வார். அதே நேரத்தில் எம்ப்ளாயரும் தன்னுடைய சார்பாக இந்த எங்களுடைய பென்ஷனுக்கு ஒரு பங்களிப்பை செய்வார். இது கம்பெனிகளுக்கு கம்பெனி வித்தியாசப்படும் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல செய்ய வேண்டும். இந்த பென்ஷனுக்கு நாங்க விரும்பினா போகலாம், இல்லை என்று சொன்னா அதை வந்து தவிர்த்துக் கொள்ளலாம். இதுக்கு எங்களுக்கு 1 மாத காலம் தரப்படும். இந்த ஸ்டேட் பென்ஷனை பொறுத்தவரையில, அதாவது அரசாங்கத்தால தர்ற ஓய்வூதியத்தை பொறுத்தவரையில, ஒரு கம்பெனியில வந்து நாங்க வேலைக்கு சேர்ந்தோன்னு எங்களுடைய என்ஐ நம்பர், அதாவது நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷனா எங்களுடைய ஒவ்வொரு மாத சம்பளத்திலிருந்தும் ஆட்டோமேட்டிக்காவே கழிக்கப்படும். இது வந்து எங்களுடைய அரசாங்கத்தின் பென்ஷனுக்காக நாங்கள் செலுத்துகின்ற தொகை, அதாவது 8% கழிக்கப்படும் இந்த என்ஐ நம்பருக்கு. இது ஸ்டேட் பென்ஷன். நாங்க வந்து அந்த பென்ஷன் ஏஜ் வந்து அடையும் போது பெற்றுக்கொள்ளலாம். இங்கிலாந்து பொறுத்தவரையில இப்ப ஓய்வூதிய வயது என்னன்னு சொன்னா 66 வயது. 2026க்கு பிறகு இது 68 மாறுது. மேலும் இது 71 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லப்படுது. இது எங்க போகுது என்று சொன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன், அவங்களுக்கு தான் நாங்க செலுத்துற இந்த என்ஐ கண்ட்ரிபியூஷன் வந்து அங்க போகுது. எங்களோட பென்ஷனா நாங்க பென்ஷன் ஏஜுக்கு போன பிறகு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாதம் மாதம் எங்களுக்கு பென்ஷன் கிடைக்க போகுது. இதுல எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஆனா இந்த ஒர்க் பிளேஸ் பென்ஷன் அல்லது பிரைவேட் பென்ஷன்ல சிக்கல் இருக்கு. இது என்ன மாதிரி சொன்னா, இங்கிலாண்டை பொறுத்தவரையில ஒரு நபர், அதாவது 18 வயதிலிருந்து ஓய்வூதியம் பெறுகின்ற வயது எல்லைக்கு இடையில 10-15 வேலைகளை செய்யணுமா, அதாவது 10-15 கம்பெனிகள்ல வேலை செய்யணுமா.
அப்படி அவர்கள் வேலை செய்யக்கலாம் ஒவ்வொரு கம்பெனிகள்லயுமே வந்து இந்த ஒர்க் பிளேஸ் பென்ஷன் அதாவது பிரைவேட் பென்ஷன் இருக்கும். இந்த ஒர்க் பிளேஸ் பென்ஷன் அல்லது பிரைவேட் பென்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னா, நான் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன். நான் தகுதியான ஆளா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே என்ன அந்த கம்பெனியினுடைய பென்ஷன் ஸ்கீமுக்கு உள்வாங்கப்பட்டுருவேன். அந்த இடத்துல மாசம் மாசம் என்னுடைய சம்பளத்திலிருந்து அந்த பென்ஷனுக்காக கழிக்கப்படும். இது பிரைவேட் பென்ஷன். இதை தவிர ஸ்டேட் பென்ஷனுக்கு என்ன கண்ட்ரிபியூஷனா அது வேற பக்கத்துல கழிப்படும். இது கம்பெனி பென்ஷனுக்காக கழிப்படும். இப்போ மாசம் மாசம் கழிப்பட்டு கொண்டிருக்கு. இந்த காசு எங்க போகும்னு சொன்னா ஒவ்வொரு கம்பெனிகளும் இந்த ஊழியர்களுடைய ஓய்வூதிய பணத்தை ஏதாவது ஒரு கம்பெனியில மெயின்டைன் பண்ணும். உதாரணத்துக்கு யூகே பொறுத்தவரையில அவிவா, நவ் பென்ஷன், நெஸ்ட் பென்ஷன் அப்படி ஓய்வூதியங்களை செயற்படுத்துற நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அந்த பணத்தை அந்த கம்பெனிகள் என்ன செய்யும் சொன்னா வேற வேற முதலீட்டு திட்டங்கள்ல முதலீடு செய்து அங்கிருந்து லாபங்களை எடுத்து எங்களுடைய கணக்குகள்ல சேர்த்துக்கொள்ளும். இப்ப நான் வந்து அந்த கம்பெனியில 5 வருடம் வேலை செஞ்ச பிறகு இப்ப நான் வேற கம்பெனிக்கு போறேன். இந்த சூழ்நிலையில இப்ப நான் 18 வயதுல வேலை செய்ய தொடங்கினான். இப்ப என்னுடைய ஓய்வூதிய காலம் வந்து 66 வயது வச்சுக்கொள்வோம். இந்த இடப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 48 வருஷம் நான் வேலை செஞ்சிருக்கிறேன். ஒரு 10 கம்பெனியில வேலை செஞ்சிருக்கிறேன். 10 கம்பெனியிலையுமே என்னுடைய ஒர்க் பிளேஸ் பென்ஷனுக்காக பிரைவேட் பென்ஷனுக்காக என்னுடைய சம்பளத்திலிருந்து பணங்கள் கழிக்கப்பட்டு பென்ஷனுக்கு போயிருக்கு. இப்ப 66 வயதுல எனக்கு ஆரம்பத்துல 18 வயதுல நான் வேலைக்கு தொடங்கும் போது அந்த கம்பெனியிலிருந்து கழிக்கப்பட்ட அந்த பென்ஷனுக்குரிய காசு இப்ப எந்த ஓய்வூதிய நிறுவனத்துல இருக்கு என்ற விடயங்கள் எனக்கு தெரியலைன்னு சொன்னா இந்த ஒர்க் பிளேஸ் பென்ஷனை நான் தவற விட வேண்டி இருக்கும். இதுதான் இந்த ஒர்க் பிளேஸ் பென்ஷன் அதாவது பிரைவேட் பென்ஷன்ல இருக்கிற சிக்கல். ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தேன், ஒரு ஆள் 18 வயதுல வேலை தொடங்கி இருக்கிறாங்க. 5 வருஷம் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு பிறகு வெளிநாட்டுக்கு போய் வேற ஒரு கம்பெனிகள்ல வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்து யூகேல வந்து இன்னொரு வேற கம்பெனிகள்ல வேலை செஞ்சு இப்ப அவங்களுக்கு ஓய்வூதிய வயது வந்துட்டுது. அந்த இடத்துல அவங்க தங்களுக்கு இப்ப இந்த பிரைவேட் பென்ஷனா எவ்வளவு காசு இருக்குன்றத அறியறதுக்காக கடைசியா வேலை செய்தாவே அந்த கம்பெனி வந்து எந்த ஓய்வூதிய நிறுவனத்துல அவங்களுடைய பென்ஷனை வச்சிருக்கோ அந்த கம்பெனிக்கு தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு கேட்டா அவங்க சொல்றாங்க, நீங்க கடைசியா வேலை செய்த கம்பெனியில இருந்து உங்களுக்கு பிரைவேட் பென்ஷனா ஒரு 10,000 பவுண்டுகள் இருக்கு. அடுத்த காலமே அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இதை விட இன்னும் ஒரு 20,000 பவுண்ட்ஸுமே உங்களுக்கு இருக்கு. அப்ப அவங்களுக்கு பயங்கர ஷொக்கா போச்சு. இது எப்படி 20,000 பவுண்ட்ஸ் எனக்கு வந்ததுன்னு சொல்லி ஒரே ஹாப்பியா போச்சு, அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சியா போச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்க ஆரம்பத்தில் வேலை செய்த கம்பெனி இருக்கு தானே, அந்த கம்பெனியுமே இதே ஓய்வூதிய நிறுவனத்துல தான் அவங்களுடைய பென்ஷனையுமே மெயின்டைன் பண்ணிருக்கு. ஒரே ஓய்வூதிய நிறுவனத்துல இருந்தபடியா தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. இல்லைன்னா அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க மாட்டாது. ஸோ இப்படி நாங்க வேலை செய்யற எல்லா கம்பெனிகள்லையுமே எங்களுக்கு வந்து பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து இந்த ஒர்க் பிளேஸ் பென்ஷனுக்கான தொகைகள் வந்து அறவிடப்பட்டிருக்கும். ஆனா நாங்க மேல மாறி போய்கொண்டே இருப்போம். எங்களுடைய பென்ஷன் இருக்குது, யாரு அந்த பென்ஷனை மெயின்டைன் பண்றாங்கன்ற விவரங்களை நாங்க சேர்க்கிறது இல்லை. இந்த ஓய்வூதிய வயது வந்த பிறகுதான் நாங்க இதை தேட துவங்குவோம். அந்த நேரத்துல எங்களுக்கு சரியான தகவல் இல்லைன்னு சொன்னா எந்த நிறுவனத்துல எங்கட பென்ஷன் இருக்குது, யார் எங்கட பென்ஷனை மெயின்டைன் பண்ணினோம், எந்த நிறுவனம், அதனுடைய அட்ரஸ் என்ன, டெலிபோன் நம்பர் என்ன, எங்களோட பென்ஷனுடைய நம்பர் என்ன போன்ற முழு விவரங்களும் எங்களுக்கு தெரியலேன்னு சொன்னா இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னா நாங்களுமே ஒரே அட்ரஸ்ல இருந்திருக்க மாட்டோம். ஒரு 40 வருஷத்துக்கு இருக்கிறோம்னு சொன்னா ஒரே அட்ரஸ்ல இருந்திருக்க மாட்டோம். அட்ரஸ்களை அடிக்கடி மாறி இருப்போம். அப்ப எங்களுக்கான கடிதங்களை வந்து எங்களை பழைய அட்ரஸ்க்கே போட்டிருக்கோம். அந்த நிறுவனம் கூட அட்ரஸ்களை மாத்தி இருக்கலாம். அதே நேரத்துல நாங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனியில வேலை செய்ய மாட்டோம். உதாரணத்துக்கு நான் யூகேல வந்ததுக்கு டோட்டல்னு சொல்லி ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ல வேலை செஞ்சேன். அந்த கம்பெனி இப்ப யூகேல இல்ல. இப்ப நான் வேலை செய்யல எனக்கு வந்து இந்த பிரைவேட் பென்ஷனா கழிப்பட்டுதா, இந்த எவ்வளவு அமௌண்ட் கழிவட்டது, அந்த அமௌண்ட் வந்து இப்ப எந்த ஓய்வூதிய நிறுவனத்துல இருக்குது, யாரு மெயின்டைன் பண்ணின விவரம் எனக்கு தெரியல. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அரசாங்கத்திட்ட ஒரு வசதி இருக்குது. ஜிஓவி யூகே அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்லயே இந்த பென்ஷன் ட்ராக்கிங் சர்வீஸ் சொல்லி இருக்கு. அந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அதுல போயிட்டு நாங்கள் எந்த கம்பெனியில வேலை செய்தோம்ன்ற கம்பெனியின் பேரை போட்டு ட்ராக் பண்ணலாம். அப்படி எந்த கம்பெனியில வேலை செய்தோம்னு சொல்லி போட்டு ட்ராக் பண்ணினா என்ன விடயம் பெறும்னு சொன்னா அந்த கம்பெனியினுடைய ஓய்வூதியத்தை, ஒர்க் பிளேஸ் ஓய்வூதியத்தை யாரு மெயின்டைன் பண்ணினோம், யாரு வச்சிருக்கிறோம்ன்ற விடயத்தை தான் சொல்லுமே தவிர எங்கட பெயரையோ அல்லது எங்கட பேர்ல எவ்வளவு தொகை இருக்குன்றதை சொல்லாங்க. அப்ப நான் அந்த டோட்டல் சொல்லி அந்த நிறுவனத்தின் பெயரை அடிச்சு பாக்குறேன், அதுட்ட பெயர் டீட்டெயில்ஸ் வருது இல்ல. வேற பெயர்கள் டோட்டல் வேற கம்பெனிகள்ல வருது. அந்த கம்பெனியினுடைய பெயர் அங்க வருது இல்ல. ஏன்னு சொன்னா கம்பெனிகளும் வந்து மூடப்பட்டிருக்கலாம், கம்பெனிகளும் வந்து அவங்களுடைய அட்ரஸ்களை மாத்தி வேற இடங்களுக்கு போயிருக்கலாம். அப்ப நாங்க வேலை செய்த கம்பெனிகளுடைய டீட்டெயில்ஸ் கூட எங்களுக்கு தெரியாட்டி அந்த கம்பெனியினுடைய ஓய்வூதியத்தை எந்த ஓய்வூதிய நிறுவனம்
மெயின்டைன் பண்ணுதுன்றதை கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இன்னொரு கம்பெனியை சொல்லலாம், மேன் பவர் சொல்லி ஒரு ஏஜென்சி, அந்த ஏஜென்சி ஊடாக நான் ரோயல் மெயில்ல வேலை செஞ்சேன். அப்பைக்கு இந்த பென்ஷன் கழிக்கப்பட்டது. அது ட்ராக் பண்ணக்கூடிய இருக்கு. இப்ப நான் அதை போட்டு காட்டுறேன் பாருங்க. மேன் பவர் போட்டா அந்த மேன் பவருடைய ஊழியர்களுடைய பென்ஷனை யாரு மெயின்டைன் பண்ற விடயம் அங்க வரும். நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் சேவிங் ட்ரஸ்ட் என்ற நிறுவனம் தான் இந்த மேன் பவருடைய ஊழியர்களுடைய ஓய்வூதியத்தை மெயின்டைன் பண்ணுது. இந்த நெஸ்டினுடைய விலாசம், டெலிபோன் நம்பர் எல்லாமே அதுல கிடக்குது. அப்ப அந்த தகவலை வச்சுக்கொண்டு நாங்க அவங்களுக்கு போன் பண்ணி அல்ல இமெயில் பண்ணி கேட்டோம்னு சொன்னா எங்களுடைய பெயர்ல எவ்வளவு காசு இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்படி நாங்க எங்கெங்க எல்லாம் வேலை செய்தோமோ அந்த கம்பெனிகளுடைய பேரை இதுல போட்டு எடுத்து அந்த கம்பெனியினுடைய ஓய்வூதியத்தை எந்த ட்ரஸ்ட், எந்த நிறுவனம் மெயின்டைன் பண்ணுதுன்றதை கண்டுபிடிச்சு அவர்களோட தொடர்பு கொண்டு எங்கட பேர்ல எவ்வளவு ஓய்வூதியம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பொதுவாகவே எங்களுக்கே தெரியாது. ஏனெண்டா வந்த புதுசுல நாங்க நிறைய வேலைகளை செய்திருப்போம். எங்களுக்கே தெரியாமல் எங்களுடைய சம்பளத்திலிருந்து நிறைய காசு பென்ஷனுக்காகவே கழிக்கப்பட்டிருக்கும். ஏனெண்டா இது ஆட்டோமேட்டிக் என்ரோல்மெண்ட், இது ஆட்டோமேட்டிக்கா உள்வாங்கிறதால எங்களுக்கு தெரியாது. நாங்க பேசிலிப்பிலையும் சரியா பாக்குறது இல்லை. அதனால நாங்க ஒவ்வொரு கம்பெனியும் வேலைக்கு மாற ஒவ்வொரு கம்பெனியிலையுமே எங்களுக்கான பென்ஷன்கள் கழிக்கப்பட்டிருக்கும். அது எங்கேயோ ஒரு இடத்துல ஓய்வூதிய நிறுவனத்துல அங்க மெயின்டைன் பண்ணப்படுது. இப்படி ஒவ்வொரு ஓய்வூதிய நிறுவனத்துல இருக்கின்ற ஓய்வூதியங்களை எப்படி சொல்றேன்னு சொன்னா பென்ஷன் பொட்டுன்னு சொல்லப்படுது. அப்படி இப்படி சின்ன இருக்கிற இந்த பென்ஷன் பொட்டுகளை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒன்றுக்குள்ள கொண்டு வர முடியாதான்னு கேட்டா இல்ல. ஏன்னு சொன்னா அதுக்கான சிஸ்டம் இன்னும் டெவலப் பண்ணப்படையில. 2019ஆம் ஆண்டு இந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் ஒரு உறுதிமொழியை கொடுத்தது, நாங்க மிக விரைவில் இதுக்கான சிஸ்டத்தை உருவாக்குறோம். ஒரு வெப்சைட்டையோ அல்லது ஒரு ஆப்பை போன்ல செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஆப்பை உருவாக்கி எல்லா இந்த பென்ஷன் பொட்டுகளையும் ஒரே இடத்துல கொண்டு வர மாதிரி செய்வோம். அதே நேரத்தில் எங்களோட ஸ்டேட் பென்ஷனையும் அந்த ஆப்லேயே கொண்டு வர மாதிரி எல்லாம் அந்த வெப்சைட்லேயே கொண்டு ஒரே இடத்துல மக்கள் தங்களுடைய பென்ஷன் எவ்வளவு இருக்குன்றதை லைவாவே பார்க்கக்கூடிய மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. ஆனா அது இன்னுமே நடைமுறைப்படுத்தப்படல. ஆனா அதுக்கான நடவடிக்கைகள் நடக்குது, சரியா டிலே ஆகிக்கொண்டே இருக்குது. ஏன்னு சொன்னா ஸ்டாஃப் குறைவா இருக்கு. அதே நேரத்தில் இந்த டிஜிட்டல் சிஸ்டத்தோட ஒர்க் பண்ணக்கூடிய அளவான நுழைச்சான ஸ்டாஃப் குறைவா இருக்குது. அதே நேரத்தில் புவர் மேனேஜ்மெண்ட் சொல்லப்படுது. அதனாலதான் இது டிலே ஆகிக்கொண்டே போகுது. இதை உருவாக்குறதுக்கு இந்த பென்ஷன் ஃபர்ம், அதாவது இந்த ஓய்வூதியங்களை மெயின்டைன் பண்ற நிறுவனங்களை இந்த சிஸ்டத்துக்குள்ள கனெக்ட் பண்றதுக்காக அரசாங்கம் சொல்லி இருக்குது. அது கனெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா இப்ப அதுக்கான டெட்லைனை இன்னும் கூட்டி இருக்கு. அக்டோபர் 2026 வரையும் அது இழுக்கப்பட்டிருக்கு, பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுக்குள்ள இந்த பென்ஷன் நிறுவனம் எல்லாமே தாங்கள் யார் யார்கிட்ட பென்ஷன்களை வச்சிருக்கிறோம்ன்றதை எல்லாத்தையும் அந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர வேணும்னு சொல்லி, அப்ப இதன்படி பார்க்கும்போது இந்த 2026 அக்டோபர் வரைக்குமே இந்த சிஸ்டம் வராதுன்றது தெரியுது. சில பிரைவேட் கம்பெனிகள் இதை செய்யுது. இப்ப யூடியூப்லயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிகளுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வந்திருக்கும். அவங்க மாசம் ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. எங்களுக்கு எங்கெங்க இந்த பிரைவேட் பென்ஷன் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரே அக்கௌண்ட்ல வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. எங்களுக்காண்டி அவங்களே அந்தந்த நிறுவனங்கள்ல தொடர்பு கொண்டு அப்படி வேலை செய்வாங்க. ஆனா இந்த அரசாங்கத்தால சரியா ப்ராப்பரா உருவாக்கப்படுற சிஸ்டம் இன்னும் உருவாக்கப்படல. அது நடந்து கொண்டிருக்கு. இதுல நான் இந்த காணொலியில சொல்ற இந்த பென்ஷன் தொடர்பான முழு விவரங்களும் இன்ஃபர்மேஷனும் ஒரு ஜெனரலான இன்ஃபர்மேஷன் தான். இது சாதாரணமாவே இந்த UK கவர்மெண்ட் வெப்சைட்லயே போய் பார்க்கலாம், இல்ல கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். மற்றது செய்திகள்ல இருக்கிற விடயங்களை தான் நான் இங்க சொல்றேன். இது பென்ஷன் அட்வைஸோ அல்லது பைனான்சியல் அட்வைஸோ இல்ல. இது ஜெனரலான இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்றேன். அதுக்கிடையில இன்னும் ஒரு நியூஸ் பார்க்கக்கூடிய இருக்கு. இந்த மே மாதத்துக்கான பென்ஷன் பேமெண்ட் கொஞ்சம் ஏர்லியா கிடைக்கும் உங்களுக்கு. என்னன்னு சொன்னா இந்த 27ஆம் தேதி பேங்க் ஹாலிடே வரப்போகுது. இன்னும் ஒரு லாங் பேங்க் ஹாலிடே இந்த மேல இங்கிலாந்து மக்களுக்கு கிடைக்க போகுது. அதன் அடிப்படையில கொஞ்சம் ஏர்லியா 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பென்ஷன் பேமெண்ட் பேங்குக்கு வந்துடும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த வேலை செய்யற மக்களால அங்கங்க ஸ்மால் பொட்டா பென்ஷன் பொட்டா விடப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 26 பில்லியன் பவுண்ட்ஸ்கள். ஏன்னு சொன்னா மக்களுக்கே தெரியாது எந்த கம்பெனியில வேலை செய்ய எவ்வளவு காசு கழிக்கப்பட்டது, அது இப்ப எங்க இருக்குன்ற விடயங்கள் தெரியாததாலதான் இந்த 26 பில்லியன் பவுண்ட்ஸ் ஒர்க் பிளேஸ் பென்ஷன், அதாவது பிரைவேட் பென்ஷன் கிளைம் பண்ணாம இருக்கு. இப்படி உங்கள சில பேர் வேற கம்பெனிகள்ல வேலை செய்திருப்பீங்க. அப்பக்க இந்த ஒர்க் பிளேஸ் பென்ஷனுக்குள்ள போயிருப்பீங்க. அங்க போய் நீங்கள் அந்த உங்களுடைய பென்ஷனை எந்த நிறுவனம், எந்த ஓய்வூதிய நிறுவனம் மெயின்டைன் பண்ணுதோ அவர்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தா எங்களுக்கு வருஷம் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை இமெயிலா அனுப்பிவிடும் அல்லது போஸ்ட்ல கூட அனுப்பிவிடும்.
இது சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து அனுப்பப்பட வேணும்னு சொல்லி. ஆனா இப்படி தொடர்புல நாங்கள் இல்லாத பட்சத்துல எங்களால இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா எங்களோட மக்கள் வந்து நிறைய பேர் நிறைய இடங்கள்ல வேலை செய்வோம். சூப்பர் மார்க்கெட், டெஸ்கோல வேலை செய்வோம், பெட்ரோல் ஸ்டேஷன்ல வேலை செய்வோம், வேற ஃபேக்டரிகள்ல வேலை செய்வோம், ஆபீஸ்கள்ல வேலை செய்வோம், ஹாஸ்பிட்டல் என்ஹெச்எஸ்ல வேலை செய்வோம், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலை செய்வோம். நிறைய கம்பெனிகளுக்கு நாங்க அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்போம். அதனால எங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து இந்த ஒர்க் பிளேஸ் பென்ஷனுக்காக கழிக்கப்பட்ட விடயம் வந்து எங்களுக்கு தெரியாமலே இருக்கும். அப்படி இந்த ஒர்க் பிளேஸ் பென்ஷன், பிரைவேட் பென்ஷன்ல சரியான சிஸ்டமேட்டிக் என்னமே வரையில. இதுல சிக்கல்களும் குழப்பங்களும் இருக்குது. அதனால இந்த காணொலியை பார்க்கிற எங்களோட மக்கள், நீங்க இதுவரை காலமும் எந்தெந்த கம்பெனிகள்ல வேலை செஞ்சீங்களோ அந்த கம்பெனிகளுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு பென்ஷனா கழிக்கப்பட்டிருந்தா அந்த பென்ஷன் இப்ப எந்த பென்ஷன் நிறுவனத்துல மெயின்டைன் பண்ணப்படுது என்று அந்த பென்ஷன் நிறுவனத்தினுடைய தகவல்களை பெற்று அவர்களோட தொடர்பு கொண்டு உங்களுடைய பென்ஷன் டீடைல்ஸ் தெரிஞ்சு கொண்டு உங்களுடைய பென்ஷன் பொட்டுகள் எங்கெங்க எவ்வளவு தொகையில இருக்குன்றதை அறிஞ்சு கொள்ளுங்க. இல்லாட்டி எங்களுடைய இந்த பென்ஷன் பொட்டுகளுமே இதுவரைக்குமே கிளைம் பண்ணப்படாம இருக்கின்ற இந்த 26 பில்லியன் பவுண்ட்ஸ்களுக்குள்ள போய் சேரும். இந்த காணொலியை பார்க்கிறார்கள் யாராச்சும் இந்த ஓய்வூதிய வயது அடைஞ்சிருந்தா, என்னன்னு சொன்னா இந்த லண்டன் தமிழ் மகன் யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்களை பார்க்குறாக்கள்ல 65 வயதுக்கு மேற்பட்டாக்களும் இருக்கிறீங்க. நீங்க இப்படியான பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்களா, அல்லது எதிர்கொண்டாலுமே இப்படியான பிரச்சனைகளை எப்படி நீங்க சோர்ட் அப் பண்ணினீங்களன்றதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது மெட்டாக்களுக்குமே பிரயோசனமா இருக்கும். இந்த காணொலியில சொல்லப்பட்ட விடயம் உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் அதை லைக் பண்ணி உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோட நல்ல ஒரு காணொலியில உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.